ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசு. இந்த பாடம் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 128வது பக்கத்தில் இருக்குது. அந்த லெசனில் இருக்கிற வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா 127 வினாக்கள் வந்து எடுத்திருக்கோம். அதில் பார்ட் 1 வீடியோ பதில், அதாவது இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஒரு 40 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாமாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், யாருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாபர். பாபரின் வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஷெர்ஷா எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சூர் வம்சம். ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா சூர் வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், முகலாயர் ஆட்சி காலம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ, கிபி 1526 முதல் 1707 வரை. முகலாயரின் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா கிபி 1526 முதல் 1707 வரை. அடுத்து நான்காவது கொஸ்டின் பாருங்க, முகலாய பேரரசில் சிறந்த பேரரசர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 6 பேர். முகலாய பேரரசில் சிறந்த பேரரசர்கள் பார்த்தீங்கன்னா 6 பேர். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. இது வந்து முகலாய பேரரசின் அரசர்கள், அவங்களுடைய ஆட்சி காலம் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாபர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலம் வந்து 1526 முதல் 1530 வரை. ஹுமாயூனின் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1530 முதல் 1540 மற்றும் 1555 முதல் 1556. அக்பருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1556 முதல் 1605. ஜஹாங்கீரின் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1605 முதல் 1627. ஷாஜகானின் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1627 முதல் 1658. அவுரங்கசீப்பின் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1658 முதல் 1707 வரை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜாகிருதீன் முகமது பாபர். சரிங்களா? பாபர் தான் நிறுவியிருக்காரு. சரிங்களா? இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் பாபர் பற்றிய சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, முகல் என்னும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளுப்பேரன் ஆவார். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டைச் சேர்ந்த யூனுஸ்கான் ஆவார். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு ஆவார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்து கூற்றுமே சரியானவை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? முகல் எனும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளுப்பேரன் ஆவார். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டைச் சேர்ந்த யூனுஸ்கான் ஆவார். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் எனும் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு. சரிங்களா? அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க, பாபர் பிறந்த ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1483 பிப்ரவரி 14. பாபர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1483 பிப்ரவரி 14. ஒன்பதாவது கொஸ்டின், ஜாகிருதீன் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நம்பிக்கையை காப்பவர். ஜாகிருதீன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர். சரிங்களா? அடுத்து பாருங்க, 10வது கொஸ்டின், பாபர் தனது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான டேஸ் பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பர்கானா. பாபர் தனது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானா பரம்பரையை சொத்தாக பெற்றார். 11வது கொஸ்டின் பாருங்க, பாபர் பர்கானாவில் உள்ள யாரால் துரத்தி அடிக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உஸ்பெக்குகள். பாபர் பர்கானாவில் இருக்கிற உஸ்பெக்குகள் என்பவர்களால் துரத்தி அடிக்கப்பட்டார். சரிங்களா? 12வது கொஸ்டின், பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1505.
பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1505. 13வது கொஸ்டின் பாருங்கள். பாபர் இந்தியாவை நோக்கி முதல் படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1505. பாபர் இந்தியாவை நோக்கி முதல் படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1505. 14வது கொஸ்டின் பாருங்கள். தௌலத் கான் லோடியின் மகன் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திலாவார் கான். தௌலத் கான் லோடியின் மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலாவார் கான். 15வது கொஸ்டின் பாருங்கள். டெல்லி சுல்தானின் மாமனார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆலம் கான். டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான். அடுத்து பாருங்கள் 16வது கொஸ்டின். டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க பாபரிடம் உதவி கேட்டவர்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி திலாவார் கான் மற்றும் ஆலம் கான். டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க பாபரிடம் உதவி கேட்டவர்கள் வந்து திலாவார் கான் மற்றும் ஆலம் கான். 17வது கொஸ்டின். 1526 முதலாம் பானிபட் போர் யாருக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாபர் இப்ராஹிம் லோடி. 1526 முதலாம் பானிபட் போர் பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கு இடையே நடைபெற்றது. சரிங்களா? 18வது கொஸ்டின். பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து எந்த பகுதியை கைப்பற்றினார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டெல்லி மற்றும் ஆக்ரா. பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லி மற்றும் ஆக்ரா பகுதிகளை கைப்பற்றினார். 19வது கொஸ்டின் பாருங்கள். முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த நகரை தலைநகராக கொண்டு துவங்கியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆக்ரா. முகலாய பேர வம்சத்தின் ஆட்சி பார்த்தீங்கன்னா ஆக்ரா நகரை தலைநகராக கொண்டு துவங்கியது. 20வது கொஸ்டின் பாருங்கள். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் எந்த இடத்தில் தோற்கடித்தார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கன்வா என்ற இடத்தில் தோற்கடித்தார். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்ற இடத்தில் தோற்கடித்தார். 21வது கொஸ்டின் பாருங்கள். பாபர் சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1528. பாபர் சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1528. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 22வது கொஸ்டின். பாபர் வங்காளம் பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்ட ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1529. பாபர் வங்காளம் பீகார் ஆகியவற்றைச் சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்ட ஆண்டு 1529. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். பாபர் இறந்த ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1530. பாபர் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1530. 24வது கொஸ்டின். பாபர் எந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ துருக்கிய மற்றும் பாரசீகம். சரிங்களா? பாபர் பார்த்தீங்கன்னா துருக்கிய மற்றும் பாரசீகம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். 25வது கொஸ்டின். துசுக் இ பாபரி என்ற சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாபர். துசுக் இ பாபரி என்ற சுயசரிதை அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னா பாபருடையது. சரிங்களா? துசுக் இ பாபரி என்ற சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து பதிவு செய்துள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர். அடுத்து 26 பாருங்கள். பாபர் தன் மூத்த மகனான யாரை வாரிசாக அறிவித்தார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹுமாயூன். பாபர் தன் மூத்த மகனான ஹுமாயூனை வாரிசாக அறிவித்தார். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 27வது கொஸ்டின். தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்த முகலாய பேரரசர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹுமாயூன். தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்த முகலாய பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். 28வது கொஸ்டின் பாருங்கள். ஹுமாயூனின் சகோதரர்களில் இல்லாதவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி துலாம் கான் அப்படிங்கிறது வந்து ஹுமாயூனின் சகோதரர் இல்லை. கம்ரான், ஹிண்டல் மற்றும் அஸ்காரி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஹுமாயூனின் சகோதரர்கள். சரிங்களா? அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1539. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1539. 30வது கொஸ்டின். கன்னோஜி போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1540. கன்னோஜி போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1540. 31வது கொஸ்டின்.
கூற்று 1 பாருங்கள், சௌசா போரும் கன்னோஜி போரும் ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூனுக்கு இடையே நடைபெற்றது. அப்போர்களில் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கூற்று 2மே சரியானவை. மறுபடியும் கூற்று 1 பாருங்கள், சௌசா போரும் கன்னோஜி போரும் ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூனுக்கு இடையே நடைபெற்றது. அப்போர்களில் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார். 32வது கொஸ்டின் பாருங்கள், பாரசீக அரசர் சா தாமஸ் என்பவர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சபாவிட் வம்சம். பாரசீக அரசர் சா தாமஸ் என்பவர் சபாவிட் வம்சத்தைச் சேர்ந்தவர். அடுத்து 33வது கொஸ்டின், ஹுமாயூன் யாருடைய உதவியால் 1555இல் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சா தாமஸ். ஹுமாயூன் சா தாமஸ் என்பவருடைய உதவியால் 1555இல் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார். 34வது கொஸ்டின், ஹுமாயூன் தனது டெல்லியில் உள்ள நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து இறந்த ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1556. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஹுமாயூன் தனது டெல்லியில் உள்ள நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1556. 35 பாருங்கள், பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரிவின் மகன் யார்? பிரபுவின் மகன் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஷெர்ஷா. பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. 36வது கொஸ்டின் பாருங்கள், ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஷெர்ஷா. ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. 37வது கொஸ்டின், ஹுமாயூனின் மகன் அக்பர் அரசராக முடிசூட்டப்பட்ட வயது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, 14 வயது. ஹுமாயூன் மகன் அக்பர் பார்த்தீங்கன்னா அரசராக முடிசூட்டப்பட்ட வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அவர் வந்து வயது வந்து 14. சரிங்களா? அவருக்கு வந்து வயது வந்து 14. அடுத்து 38, அக்பர் சார்பாக பகர ஆளுநராக பொறுப்பேற்று ஆட்சி புரிந்தவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பைரம் கான். அக்பர் சார்பாக பகர ஆளுநராக பொறுப்பேற்று ஆட்சி புரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரம் கான். 39, சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி 1556இல் எந்த பகுதியை கைப்பற்றினார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, டெல்லி மற்றும் ஆக்ரா. சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி 1556இல் டெல்லி மற்றும் ஆக்ரா ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார். 2ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1556. 2ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1556. 41, பைரம் கான் பானிபட் போர்க்களத்தில் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஹெமு. பைரம் கான் பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்தார். 42 பாருங்கள், பைரம் கான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குஜராத். பைரம் கான் வந்து குஜராத் என்ற இடத்தில் கொல்லப்பட்டார். சரிங்களா? அடுத்து 43 பாருங்கள், மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை தோற்கடித்தவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாபர். மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர். 44, தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராணி சந்த் பீவி. தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகரா ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி சந்த் பீவி. அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள், கூற்று 1, மேவார் அரசரான ராணா உதய்சிங்கை அக்பர் தோற்கடித்தார். கூற்று 2 பாருங்கள், அப்போரில் 1568இல் சிந்தூரையும் 1569இல் ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கூற்று 2மே சரியானவை. சரிங்களா? மறுபடியும் கூற்று 1 பாருங்கள், மேவார் அரசரான ராணா உதய்சிங்கை அக்பர் தோற்கடித்தார். அப்போரில் 1568இல் சித்தூரையும் 1569இல் ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்கள், ஹொல்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1576. ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1576. சரிங்களா? அடுத்து 47 பாருங்கள், 1576இல் உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அக்பர்.
1576 உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி பெற்றவர் தான் அக்பர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. 47 வினாக்கள் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற வினாக்கள் அடுத்தடுத்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.